எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அந்த வெற்றியை அனைவரும் ஓரணியில் திறந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு, மேற்கு மண்டலங்களிலே குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிகப்படியான கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை மிக பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெறுவதற்கு புதிய திராவிட கழகம் அயராது பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டும், தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட வேட்டைக்குன்ற சமுதாயத்திற்கு இந்த முறை கட்டாயம் சட்டமன்றத்தில் எங்கள் குரல் ஒலிக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தோம். 2021 சட்டமன்ற தேர்தல் முதல் இன்று வரை தொடர்ந்து அனைத்து கூட்டங்களுக்கும் நடைபெற்ற அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தலிலும் தொடர்ந்து ஆதரவு வந்திருந்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம். தற்போது முடிந்த 2030-11-2025 ஆண்டு வெள்ளட்டும் சமூக நீதி மாநாடு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை ஈரோட்டில் நடத்தி தமிழக துணை முதல்வர் அவர்களை வரவழைத்து தலைமை சிறப்பாக நடத்தி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை தெரிவித்தோம். அன்று முதல் இன்று வரை ஆதரவு தெரிவிக்கிறோம். எப்பொழுதும் ஆதரவு தெரிவிப்போம். நிரந்தர முதல்வர் தமிழக முதல்வரோட கருங்களை வெளிப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அரசியல் அங்கீகாரத்தை புறக்கணிக்கப்படும் சமூகமாக இருக்கிற இந்த வேட்டைக்குள்ள சமுதாயத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் அரசியல் அங்கீகாரத்தை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் உறுதியாக உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். மேற்கு மண்டலத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கையை கட்டாயம் அமரிப்பதற்கு புதிய திராவிட கழகம் கட்டாயம் பெயராது பாடுபடும் என்பதை தெரிந்து கொண்டு, உண்மையிலேயே சமூக நீதி தலைவர் என்றால் நீங்கள் மட்டும்தான், இந்தியாவிலே உட்பட்ட தலைவர் நீங்கள் மட்டும்தான். எனக்கு முன்னாடி பேசிய தலைவர்கள் சொன்னது போல அனைவரையும் அரவணைத்து ஒரே மேடையில் வரவேற்று இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும்போது, இந்த கூட்டத்தில் உள்வரும் போதே எனக்கு உண்மையிலே பக்கற்ற மகிழ்ச்சி, இன்பம், அதாவது இதயத்தில் இடம் வந்துள்ளீர்கள். எப்பொழுதும் உங்கள் இதயத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை தந்த மாணவிகள் முதல்வர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும்